ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா மித்துவோட ஸ்கூல் கிட்டில் என்னென்ன திங்ஸ்லாம் இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். தம்பிக்கு வந்து ஒரு பேகும் ஒரு பெரிய பாக்ஸும் ஒன்று கொடுத்தாங்க. அந்த பேக்கில் வந்து ஒரு ஷீட் மாதிரி கொடுத்துருக்காங்க. அது எதுக்குன்னா தம்பி சாப்பிட்றப்ப கீழே வச்சுட்டு அது மேலே வந்து ஃபுட்டு வச்சு சாப்பிட்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்க்குறது வந்து சைல்டு ஃபோல்டர். இது வந்து என்னென்னா தம்பி டெய்லி என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத வந்துட்டு இதில் வந்து இந்த ஃபோல்டரில் வச்சு நமக்கு கொடுத்து விட்டுருவாங்க. நம்ம வந்து வீட்டில் டெய்லி பார்த்துக்கலாம். தம்பி இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஏதோ ட்ராயிங் பண்ணியிருக்காங்க, கலரிங் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேகு. இந்த பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா தம்பிக்கு நம்ம வந்து வாட்டர் பாட்டிலும் ஸ்நாக்ஸும் மட்டும்தான் வச்சு கொடுத்து விட போகிறோம். வேறு எதுவும் வந்து தம்பி வந்து எடுத்துகிட்டு போக மாட்டாங்க. அடுத்து வந்து என்ன இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா யூனிஃபார்ம் வந்து கரெக்டாக நமக்கு கலர் கலராக கொடுத்துருக்காங்க. வேறு 5 செட்ஸ் ஆஃப் யூனிஃபார்ம் கொடுத்துருக்காங்க. ரெட் கலர், க்ரீன் கலர், அடுத்து பார்த்திங்கன்னா எல்லோ கலர், அப்புறம் வயலட்டு, நெக்ஸ்ட் வந்து ஆரஞ்சு. அடுத்து இந்த பேக்கில் அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு வந்து பாக்ஸ்குள்ளே என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். பாக்ஸ் ஓப்பன் பண்ணலாம் வாங்க. பாக்ஸ் ஓப்பன் பண்ணால் ஃபஸ்ட்டு வந்து நமக்கு மேலேயே வந்து கேப் வச்சுருக்காங்க. தம்பிக்கு டெய்லியும் வந்து போட்டுட்டு வர்றதுக்கு போல் இருக்குது, இல்லை ப்ளே டைமில் மட்டும் போட்டுக்கிறதுக்காக அப்படின்னு தெரியல. அடுத்து வந்து கலர் பென்சில், தம்பி வந்து கலரிங் பண்ணுறதுக்காக. அடுத்து வந்து ஃப்ரூட்ஸ் இருக்க மாதிரி கார்ட்ஸு, இது வந்து ஏபிசி லெட்டர்ஸ் இருக்க கார்ட்ஸு. அடுத்து வந்து பேர்ட்ஸு, தம்பி வந்து இந்த பிக்சரை பார்த்து ஆன்சர் பண்ணணும் அப்படின்றதுக்காக. அடுத்து வந்து அனிமல்ஸு. இந்த கார்ட்ஸ்லாம் வந்து நாங்கள் வீட்டிலே வச்சுக்க சொல்லிட்டாங்க. நாங்கள் வந்து வீட்டில் வச்சு தம்பிக்கு சொல்லி கொடுக்குறாங்க. அவங்க ஒரு செட் வச்சுருக்காங்க, அதை வந்து ஸ்கூலில் சொல்லி தருவாங்க. அடுத்து வந்து பார்க்குறது ஸ்நாக்ஸ் பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் வெயிட்டாகவே தான் இருக்குது, நல்லா இருக்குது ஸ்நாக்ஸ் பாக்ஸு. அடுத்து வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தா க்ளே கொடுத்துருக்காங்க. க்ளேயில் வந்து ஷேப்லாம் வச்சு விளையாடுறதுக்காக கொடுத்துருக்காங்க. வீட்டில் வச்சு தம்பி வந்து வச்சுட்டு விளையாடட்டும் அப்படின்ட்டு. ஸ்கூலில் நிறைய திங்ஸ் வச்சுருக்காங்க. மொத்தம் 30 பீசஸ் ஆஃப் கொஞ்சம் பக்கமாக கொடுத்தாங்க. கொஞ்சம் மட்டும் எங்ககிட்ட கொடுத்து விட்டுட்டு மிச்சம் வந்து அவங்க கொஞ்சம் வச்சுருக்காங்க. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா தம்பி இப்போ கூட்டிகிட்டு போகிறோம், குட்டி தம்பியாக இருக்கான், அதனால் அவன் வந்து யூரின் போகிற ட்ரெஸ்ஸு, அப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி கொஞ்சம் ஈரமாக ஏதாவது ட்ரெஸ் இருந்தால் அதெல்லாம் போட்டு அந்த பேக்கில் கொடுத்து விட்ருவாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ஸ்டிக்ஸு. இந்த ஸ்டிக்கெல்லாம் வச்சுட்டு தம்பி வந்து பெயிண்டிங் பண்ணுறதுக்காக அப்படின்னு சொன்னாங்க. அடுத்தது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ் இருக்க கார்ட்ஸ். வெஜிடபிள்ஸ் வந்து நான் இந்த கார்டு எடுக்கல போல் இருக்குது, இப்போ தான் கண்டுபிடிச்சி எடுத்திருக்கேன். ஆல்ரெடி வந்து நான் ஸ்கூல்லே ஓப்பன் பண்ணி செக் பண்ணிட்டு வந்துட்டேன். இங்கே வந்து உங்களுக்கு வீடியோக்காக இன்னொரு டைம் வந்து நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரெஸ்ஸு வந்து எதுக்குன்னா தம்பி வந்து கலரிங் பண்ணுறப்பையோ இல்லை விளையாடுறப்ப பெயிண்டிங் பண்ணுறப்ப அவங்க ட்ரெஸ்ஸு மேலே ஆகிடக்கூடாதுன்னு மேலே கோட் மாதிரி போட்டுக்கிறதுக்காக இது கொடுத்துருக்காங்க. பெயிண்டிங்லாம் கொடுத்துருக்காங்க. பெயிண்டிங்லாம் வந்துட்டு ஸ்கூல்லே வச்சுட்டு வந்துட்டோம். அதெல்லாம் வந்து தம்பி ஸ்கூல்லே வந்து செஞ்சுருவான் அப்படின்ட்டு. அந்த ட்ரெஸ்ஸை வந்து அவங்க வீக்லி 2 டைம்ஸ் வந்து சொல்லுவாங்க, அப்போ கொடுத்து விட்டால் போதும். நெக்ஸ்ட் வந்து பார்க்குறது வந்து நம்பர்ஸ் இருக்க கார்ட்ஸு. அடுத்தது வந்து இந்த க்ளே பாருங்கள், நான் ஒன்று மிஸ் பண்ணிட்டேன், அது மறுபடியும் கண்டுபிடிச்சி எடுத்துட்டேன். இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா வாட்டர் பாட்டிலு. இதில் வாட்டர் பாட்டிலு, கேப்பு, ட்ரெஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா அவங்க ஸ்கூல் நேம் போட்டே வந்துட்டு பிரிண்ட் பண்ணி கொடுத்துட்டாங்க. சிம்பா அப்படின்னு சொல்லிட்டு, சிம்பா ப்ரீ ஸ்கூல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தம்பிக்கு இதில் இன்னும் வந்து நிறைய திங்ஸ் கொடுத்தாங்க. அதெல்லாம் ஸ்கூல்லே வந்து அவங்க ரெகுலர் யூஸ்க்காக வச்சுட்டாங்க. A4 ஷீட் வந்து ஒரு பண்டல் கொடுத்துருந்தாங்க. அப்புறம் வந்து இந்த வாட்டர் பெயிண்ட் இருக்குது இல்லைங்களா, அது வந்து ஒரு 10 செட் ஆஃப் பீசஸ் வச்சுருந்தாங்க. அதையும் வந்துட்டு டெய்லி வந்து குழந்தைங்க அங்கே வந்து கற்றுக்கிட்டோம் அப்படின்றதுக்காக அதை அங்கேயே வச்சுருக்காங்க. அப்புறம் வந்து க்ரையான்ஸு, இந்த மாதிரி மொத்தம் ஒரு 30 பீசஸ் வந்து சொல்லியிருந்தாங்க. இது வந்து டெய்லி நாங்கள் கொடுத்து விட்றதுக்காக இதெல்லாம் வந்துட்டு எங்ககிட்ட கொடுத்து விட்டுட்டு தம்பி அங்கேயே ஆக்டிவிட்டீஸ் பண்ணுற திங்ஸ் எல்லாம் வந்துட்டு அங்கேயே ஸ்கூலில் வச்சுருக்காங்க. இது மட்டும்தான் வந்து நம்ம மித்துவோட ஸ்கூல் கிட்டில் இருந்த திங்ஸு. எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். எனக்கு ஒரு டவுட் என்னென்னா யூனிஃபார்ம் வந்து செட்டாக இருக்குமா இல்லை மேலே ஒரு டிஷர்ட் மட்டும்தான் இருக்குமான்னு நான் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணிட்டேன். டிஷர்ட் மட்டும்தான் இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் இருக்க கிட்ஸுக்கு நீங்கள் என்ன ஸ்நாக்ஸ் கொடுத்து விட்டுருக்கீங்க, அவங்க வந்து என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து இன்றைக்கி மித்துக்கு என்ன கொடுத்து விட்டுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா பன்னீர் ஃப்ரையும் பனானாவும் கட் பண்ணி கொடுத்து விட்டுருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.